திருந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளே, வாலிபர்களே, இதை பார்த்து கொண்டிருக்க யாராக இருந்தாலும் சரி, அன்பு சகோதர சகோதரிகளே, நம் வாழ்க்கையில் நாம் எதையாவது, அதாவது எந்த ஒரு நமக்கு பிடிக்காததை நாம் அதை வேண்டாம் என்று ஒதுக்குவதை, நாம் பார்க்கக்கூடாது என்று நினைப்பதை, நாம் இதை செய்யக்கூடாது என்பதை நாம் திரும்பவும் செய்யாமல் இருக்க வேண்டிய ஒரு கண்ட்ரோல் பவர் நமக்கு இருக்கணும். நாம் பரிசுத்தமாக வாழணும் அப்படின்னு நாம் முயற்சி செய்வோம். ஒன்று மட்டும் சொல்கிறேன், நம்முடைய சரீர முயற்சி, நம்மளுடைய முயற்சி அது நமக்கு பயன் தராது. நம்மால் எந்த ஒரு சிறிய பாவத்தையும் விடவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கோவப்படுறவங்களா இருப்போம், அதுக்கப்புறம் கோவப்பட்டது தப்பு, இதனால் எனக்கு கெட்டது தான் நடக்கும், இந்த உலகம் பொல்லாதாச்சே, நம்மள்கிட்ட கோபம் இருக்குது, ஆனால் நம்மளுக்கு நல்ல மனசு இருக்கிறது தெரியாது, ஆனால் கோவப்பட்டதுனால நமக்கு அது விளைவு மிக மோசமாக இருக்குமே, நாம் கோவப்பட்டுட்டோமே அப்படின்ட்டு நம்ம நினைக்கும் பொழுது உடனே கோபத்தை விடணும்னு நினைப்போம். ஆனால் கோபத்தை நம்ம அடுத்தது திருப்பியும் கோவப்பட்டுடுவோம். அது எந்த இடத்துல சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலை செலமாக இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தில், இல்லை நம்மளுடைய சகோதரர்கள், ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிளில், பிஸ்னஸ் சர்க்கிளில், எங்கேயா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு கோபத்தை வெளிப்படுத்துகிற ஒரு பிள்ளையாக இருந்தால் நாம் அந்த கோபத்தை விட்டுவிட முயற்சி செய்ய வேண்டும். ஒன்று. அடுத்தது, சில வாலிப பிள்ளைகள், சில சகோதர சகோதரிகள் இந்த போனோகிராஃபி, அந்த அசுத்தமான படத்தில் பார்க்குறதுல விழுந்து கிடப்பாங்க. இன்றைக்கி பார்ப்பாங்க, ஐயோ ஐயோ அப்படி மனசு குத்தும், உடனே விடணும்னு நினைப்பாங்க, விட முடியாது. ஏன்னா அது பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. அது நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை சந்தோஷமாக போய் ஏற்றுக்கிட்டு அப்படியே அதை பார்க்கல, நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, தேவனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது நினைக்கிறீங்க, பரிசுத்தனை கிரீவ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது முடியல. ஏன்னா அந்த பலவீனப்படுத்துகிற இன்ஃபர்மேட்டி ஸ்பிரிட் உங்களை பிடிச்சிக்கிச்சு. அதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா உங்கள் சுய பலத்தாலேயோ சரீர முயற்சியாலோ முடியவே முடியாது. ஆனால் நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் எனக்கு உணர்த்தியதை, தேவன் எனக்கு வழிகாட்டியதை பரிசுத்த ஆவியின் மூலமாக நான் சொல்கிறேன். கர்த்தர் தாமே மகிமைப்படுவராக. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டால்தான், அவர் மூலமாக தான் இந்த பாவங்களை நீங்கள் வெளிவர முடியும். பாவலிருந்து உங்கள் சுயத்தை முயற்சி முடியாது. தேவன் தாமே உங்களை